வெல்கம் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் ஆன்மீக சேனலின் அன்பான வணக்கங்கள். வராகி அம்மன் வராக பகவானின் இடது பக்கத்திலிருந்து வெளிப்பட்டாள். சமநிலையை மீட்டெடுக்கவும் பிரபஞ்சத்தை பாதுகாக்கவும் வராகி அம்மன் உருவாகினாள். அப்படிப்பட்ட வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்கு அம்மனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்வதால் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்குகிறது. இன்று நான் உங்களுக்கு இந்த பதிவை தருகிறேன், கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லோரும் அம்மனை வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தாலும் சரி, உருவ சிலை இருந்தாலும் சரி. உருவ சிலை இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அபிஷேகத்தை பண்ணலாம். பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம், தேன் அபிஷேகங்கள் அம்மனுக்கு பிடித்த அபிஷேகமாகும். தண்ணீரில் அபிஷேகம் செய்தால் காரிய சித்தி உண்டாகும், அமைதியும் உண்டாகும். சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும், சகல பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சந்தன அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், செல்வம் பெருகும். மஞ்சள் அபிஷேகம் செய்தால் மங்கள காரியங்கள் நடக்கும். அன்னையின் படம் மட்டும் வைத்திருந்தால் பன்னீரால் துடைத்துவிட்டு சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைக்க வேண்டும். படமும் இல்லை சிலையும் இல்லை என்று சொல்லுபவர்கள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி அதையே வாராகி அம்மனாக நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். எல்லோரது வீட்டிலும் வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். எதிரிகள் தொல்லை இருக்காது, குடும்பத்தில் கஷ்டமும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செய்துவிட்டு வாசனையான மலர்களை வைக்கலாம். செவ்வரளி, செம்பருத்தி மலர்களை சாத்தலாம். விராலி மஞ்சள் மாலையை கட்டி அன்னைக்கு சாத்தலாம். அம்மனுக்கு மிகவும் விசேஷமானது. நைவேத்தியமாக மண்ணில் அடியில் விளையக்கூடிய எந்த ஒரு கிழங்கு வகைகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் படைக்கலாம். உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அன்னைக்கு படைக்கலாம். சாம்பிராணி வீடு முழுவதும் போட வேண்டும். அடுத்து நமக்கு முக்கியமாக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் என்னவென்றால் 5 முக தீபம். ஒரு அகல் விளக்கிலேயே 5 விளக்கு திரி போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் 5 அகல் விளக்கு தனித்தனியாக வைத்து நல்லெண்ணெய் அல்லது பசுனை ஊற்றி தீபம் ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றும் போது அதற்கு அடியில் வெற்றிலை, செம்பருத்தி இலை வைத்து தீபம் ஏற்றலாம். அந்த நேரத்தில் கிடைக்கின்ற இலையை வைத்து ஏற்றலாம். மருதாணி இலையையும் ஒரு சிறு தட்டின் மேல் பரப்பி விளக்கை ஏற்றலாம். அடுத்தது ஒரு பரிகாரம். அதற்கு தேவையானது 5 ஏலக்காய், பச்சை கற்பூரத்தை கையில் வைத்து கொள்ளுங்கள். வராகி அம்மன் முன்னாடி அமர்ந்து கொண்டு வராகி அம்மனுக்குரிய மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது, கவலை வேண்டாம். ஓம் வராகி அன்னையே போற்றி. இந்த ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 54 அல்லது 108 முறை நீங்கள் சொல்லலாம். அப்புறம் கையில் வைத்திருக்கும் ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து ஒரு வெறும் அகல் விளக்கில் அல்லது சிறு மண் சட்டியில் வைத்து எரித்து விடுங்கள். பச்சை கற்பூர வாசனை காற்றில் கலந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் சேர்த்து எரிக்கும்போது நமக்கு பணம் அதிகமாக சேரும். இப்படி நீங்கள் வராகி அம்மனுக்கு ஒரு விசேஷமாக நீங்கள் செய்யுங்கள். பச்சை கற்பூரம் எரிந்த பிறகு அந்த சாம்பலில் நெய் விட்டு குழைத்து விடுங்கள். இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வையுங்கள். இதை தினமும் நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டே வாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது தனவசியம், பணவசியம் ஏற்படும், கடன் தொல்லையும் இருக்காது. இந்த வழிபாட்டை பஞ்சமியில் வரும் சுக்கிர ஓரையில் செய்யலாம். இந்த திலகத்தை ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். அனைவரும் இந்த வீட்டிலேயே செய்யும் பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த காரிய வெற்றி கிடைக்கும்.
இதை நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். எல்லோரும் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. வராகி அம்மன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பயன்பெறுங்கள். பலன் நிச்சயம். ஓம் வராகி தாயே போற்றி. வராகி அம்மன் ஓடோடி வந்து அருள் புரிவாள். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்கள் மனதை அமைதியடைய செய்யும் என நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.